ஹே ஆல் ஊட்டி கூடலூர் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்துட்டு ஊட்டி கூடலூர் எபிசோட் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அண்ணன் நீ வந்துட்டு ஃப்ரூட் கொடுத்து விட்டுருந்தாங்கன்னு சொன்னோம். இதுதான் அவகேடோ பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை கட் பண்ணோன்னே இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே பட்டர் ஃப்ரூட்டுனா எப்படி இருக்கும், மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கொஞ்ச நாளுமே இது அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வேறு மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அம்மா வந்துட்டு இதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு வந்துட்டு நான் வீடியோஸ் பார்த்து இதில் எனக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி, அதனால் நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டேன். அதில் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் நிறைய வீடியோஸில் இந்த ஃப்ரூட்டை பற்றி பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி இந்த ஃபாரினர்ஸ் வீடியோஸில் தான் நான் அதிகமாக இந்த ஃப்ரூட்டை பற்றி பார்த்துருக்கேன். அவங்க வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சாப்பிடுவாங்க. இதில் வந்து நிறைய கெலோரிஸ் இருக்குது. அதே சமயம் இந்த கெலோரிஸ் எல்லாமே வந்துட்டு குட் கெலோரிஸ் தான். இது வந்துட்டு ஹார்ட்டுக்கு ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, சால்ட் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸும் பிழிஞ்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ரெட் எடுத்து இதில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதை டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஏதோ சாட் மசாலா மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அவகேடோ கிடச்சிச்சின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.